Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே primer அல்லது gesso எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக 3 பொருட்கள் நமக்கு தேவைப்படும். ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். ஜான்சன்ஸ் பேபி பவுடர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லனா உங்ககிட்ட இருக்கிற பேபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் ஒயிட் க்ளூ தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தேவைப்படும். எந்த டப்பால ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்களோ அந்த டப்பால 2 கப் அளவுக்கு பேபி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன்ல நீங்க மெஷர் பண்றதா இருந்தா 2 டீஸ்பூன் அளவுக்கு பேபி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் சேர்க்க போறேன். ஒயிட் கலர் ப்ரைமர் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் சேர்த்துக்கிறேன். பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ரைமர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. க்ளூவும் பெயிண்ட்டும் ஒரு கப், பவுடர் மட்டும் 2 கப் சேர்த்துக்கணும். ஸ்பூனில் மெஷர் பண்ணாலும் இப்படி தாங்க. இப்போ நம்ம இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா பவுடருங்கிறதுனால சில இடங்கள்ல கட்டிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ப்ரஷ்ஷாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சூப்பரான ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த விதமான லம்ப்ஸும் இதில் இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க, கெட்டு போகாது. எப்போ வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கும், கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும், வுட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும், முரல் ஆர்ட்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்மேடாக நம்ம கேன்வாஸ் போர்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த போர்டில் நான் யூஸ் பண்ணது இந்த ப்ரைமர் தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்குமே ஃபஸ்ட் நம்ம ப்ரைமர் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு ஏதாவது பெயிண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெயிண்ட் எல்லாம் ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது. அது மாதிரி பழைய கேன்வாஸ் போர்டு இருக்குது உங்ககிட்ட, அழுக்கான ஒரு கேன்வாஸ் போர்டு இருக்குது, இல்லை ஏற்கனவே நீங்கள் தப்பாக வரைஞ்சிட்டு அந்த கேன்வாஸ் போர்டு வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரைமரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா புது கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. சில இடங்களில் சின்னதாக மிஸ்டேக் விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்வாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், வேஸ்ட் அப்படின்னு தூக்கி வச்சுருப்போம். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. முரல் ஆர்ட் பண்ணுறதுக்குமே இந்த கேன்வாஸில் அல்லது கார்ட்போர்டில் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கேன்வாஸ் போர்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பேபி பவுடருக்கு பதிலாக இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரைமர் ரெடி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் கட்டாயமாக மூடி வச்சு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஓப்பனில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம், வெளியில் வச்சுருந்தும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் நாள் ஆகும்போது இது வந்து கொஞ்சமாக ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் பெயிண்டிங்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், பாட்டில் ஆர்ட், அப்புறம் வந்து முரல் ஆர்ட், கேன்வாஸ் பெயிண்டிங் எல்லாத்துக்குமே இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரைமர் எப்படி வந்திருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.